ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகள் படும்போது அவர் மொழிந்த 5வது வார்த்தையாக இருக்கிறார், தாகமாக இருக்கிறேன். எடுத்தவர் வாசிகள் யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஜபம். அன்புள்ள ஆண்டவர்களே, சப்பா இந்த வேலையும் கூட சப்பா உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய சப்பா நீர் எங்களுக்காகப்பட்ட வேதனைகளையும் சப்பா காணிக்கப்படி இந்த இடத்துல கூடி கொண்டிருக்கிற ராஜா. அதனாலே இந்த 4 வார்த்தைகளையும் சப்பா நாங்கள் தியானிக்கிற ராஜா. இந்த 5வது வார்த்தைகளையும் சப்பா உங்களுடைய கருத்தை ஒப்படைக்கிற ராஜா. நீங்கள் எவ்வளோ பேசுகிற ராஜா, பேசுகிற நான் இல்லை ராஜா. என்னை மறைந்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இந்த வசனத்தில் தாகம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. தாகம் என்பது என்றால் தாகம் என்பது ஒரு வகையான வாஞ்சை அல்லது விருப்பமாக இருக்கிறது. நாம் எதற்காக தாகமாக இருக்கணும்னு சொன்னால்னா, நம்மளோட உடலில் சில மாற்றம் ஏற்படும் போது, இல்லைன்னா நம்ம உடலில் உறவாக இருக்கும் போது நம்மளுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். அப்போது தாகம் ஏற்படுகிறது. அப்போது தாகமாக இருக்கிறேன்னு மற்றவங்க சொல்லுவோம், நம்ம தண்ணி பருகுவோம். இந்த இடத்துல ஆண்டவரும் சிலுவையில் அறைப்படைகளுக்கு நிறைய பாடுகள், நிறைய அடிப்பட்டார், நிறைய காயங்கள் பட்டார். ஆண்டவரும் தாகமாகவே இருந்தார். இங்கு ஆண்டவருக்கு சிலுவையில் மரண தருவாயிலும் அந்த வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுது, எல்லாம் முடிந்தது என்று. எல்லாம் முடிந்தது என்று தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுது. நாம் தாகமாக இருந்தால் ஒரு முறை தண்ணி குடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் தாகம் எடுக்கும். அப்படி என்றால் ஆண்டவர் அதுக்கு முன்னாள் நாளும் சிலுவையில் அறியப்பட வரைக்கும் தண்ணீர் குடிக்கவே இல்லை. அப்போ தாகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி என்றால் தண்ணீர் தற்காலிகமான தாகத்தை மட்டுமே தான் தணிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு இருந்தது தற்காலிகமான தாகமா? அப்படி பார்த்தா ஆண்டவருக்கு இருந்தது தற்காலிகமான தாகம் இல்லை, ஆண்டவருக்கு இருந்தது நிரந்தரமான தாகம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தணிப்பது தாகத்தை தணிப்பது தற்காலிக தாகமாக இருக்குது. நிரந்தரமான தாகத்தை தணிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். இயேசு இப்படி தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே தண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா, இல்லை அங்கே யாரும் கொடுத்தாங்களான்னு பார்க்கும்போது மார்க் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. எடுத்து ஒரு வாசிக்கலாம். இந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவங்களுக்கு குடித்து கொடுத்தான்னு போட்டிருக்கு. வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவர் குடித்து கொடுக்கும்போது அவர் எடுத்துக்கொள்ள. அவர் ஏன் எடுத்துக்கொள்ள கேட்டால், வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசம் என்பது ஒரு வகையான முச்செடியின் பிசிலிருந்து எடுக்கப்பட்ட போதை வசதி. அது திராட்சை ரசத்தில் கலந்து யூத ஸ்திரீகள் அந்த சிலுவையில் அறையப்பட போகிறவர்களுக்கும் தண்டிக்கப்பட போகிறவர்களுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வேதனை கொஞ்சம் குறைக்கும். அதனால தான் இங்கேயும் பேசுவது அந்த திறமை அந்த இது கொடுக்கப்பட்டது. இந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசம் வாசனை திரவியாகவும் பயன்படுது. இந்த திராட்சை ரசத்தை அவர்கள் கொடுத்தும் இயேசு அவங்க வாங்கல. இயேசுக்கு தெரியும், நான் இப்போ அதை குடித்தாலும் நான் சிலுவையில் அடிபட்டதுக்கு அப்புறமும் அதிகமாக தாகம் இருக்கும், அதிகமாக வேதனைப்படுவேன், அதிகமாக வலி இருக்கும். ஆனாலும் எனக்கு இந்த திராட்சை ரசத்தை வேண்டாம் என்று ஒதுக்கினேன். இப்படி இருக்கும்போது தான் இயேசு ஏற்கனவே இருந்தது போல சரீர தாகத்தோடையே சிலுவைக்கு சென்றார். எனவே தான் பானத்தை வாங்கி பருகி தன்னுடைய சரீரத்தை தணித்துக் கொள்ளலாம் என்று அவர் எண்ணவே இல்லை. அது மட்டுமின்றி அவருடைய வழிகளும் குறைக்கப்பட்டிருக்கும் என்று அவர் கொஞ்சம் கூட அவர் கருத கூட இல்லை. நான் ஜனங்களுக்காக பாடுகள் படுகிறேன், ஜனங்களுக்காக வழிபடுகிறேன், ஜனங்களுக்காக நான் காயப்படுகிறேன் என்று அவர் காயத்தை ஃபுல்லாக ஏற்றினார். ஏன் பானத்தை அடுத்து அருகவில்லை என்று பார்த்தோம்னா, அது ஆசாரியரானவன் தேவ சமூகத்திற்கு செல்லும் போது இப்படிப்பட்ட பானத்தை குடிக்க மாட்டாங்க. அதனால தான் இயேசு இந்த பானத்தை அவாய்ட் பண்ணாங்க என்று இன்னொரு பக்கம் சொல்றாங்க. அப்படின்னா இயேசுக்கு என்ன தாகமாக இருந்ததுன்னு பார்க்கும்போது இந்த சம்பவம் 3 இடத்துல இருக்குது. மத்தேயு, மார்க்கு, யோவான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இது கடற்காலனை எடுத்து அதை ஒரு காணியில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காணி பார்த்தீங்கன்னா ஒரே ஏறும். கடற்காலம் என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு கசப்பான பொருள். அந்த கசப்பான பானத்தையும் குடிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அதை விளக்குறாரு. அதை எதுக்கு விளக்குறாருன்னா, கடற்காலம் எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு கசப்பான ஒரு பொருளாக இருந்தாலும் ஆண்டவர் அதை புறக்கணிக்கிறாரு. அப்படி எழுதும்போது தான் இந்த மத்த
மத்தேயு, மார்க்கு, யோவான் எழுதியிருக்கு. ஆனால் அந்த யோவானில் வந்து நீங்கள் குறிப்பிடப்பட பார்க்கும்போது அதை வாங்கினார்னு போட்டிருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு காடியை வாங்கின பின்புன்னு போட்டிருக்கு. இயேசுக்கும் காடியை வாங்கின பின்புன்னு போட்டிருக்கு. இது எதுக்கு வாங்கினாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஊழியக்காரன், ஒரு கூலிக்காரன் இருக்கான். அவன் எஜமானுக்குகளை வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் எஜமான் என்ன சொல்லுவாரு, நீ என்ன வேலை இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடி, நான் உனக்கு அதுக்கு தக்கன கூலி கொடுக்குறேன். அந்த வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ அதுக்கு தக்கன கூலி வாங்கிக்கலாம் அப்படிதான் சொல்லுவாரு. அவனும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலைக்கு தக்கன கூலியை எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். அப்படி அந்த வேலைக்கு தக்கன கூலியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் ஒரு தாகத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அதே மாதிரி தான் இயேசுவானவரும் தேவனானவர்களாக அனுப்பப்பட்டு இந்த ஜனத்தினுடைய பாவத்தை கொண்டு தான் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு தேவனை நோக்கி தாகமாகவே நோக்கி கொண்டிருந்தார். அதே போல யோவான் 19:28 வசனது போல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமுள்ளவனாக இருக்கிறார் என்று போட்டிருக்கு. அப்படி அந்த என்ன வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமுள்ளவனாக இருக்கிறான்னு பார்த்தோம்னா, வேத வாக்கியம் சொல்லும் போது சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. என் தியாகத்துக்கு காடியை பிடித்து கொடுத்தார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் இங்கே வந்து அந்த காடியை வந்து அவர் வாங்கல. ஃபர்ஸ்ட் 2 அதிகாரத்தையும் அடுத்து 3ஆவது அதிகாரத்தில் ஏன் வாங்கினார் பார்க்கும்போது அந்த யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 29ஆம் வசனம் இதில் வந்து இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் ஈசோப்பு தண்டுன்னு ஒரு இது போட்டிருக்கு. மற்ற 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈசோப்பு தண்டுங்கிற ஒரு வார்த்தை வச்சிருக்காரு. அந்த ஈசோப்பு தண்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மூலிகை செடி. இது எதுக்கு பயன்படுதுன்னா சுத்திகரிப்புக்காக பயன்படுது. இது வந்து எப்படின்னா இயேசுவானவர் பாவத்தையும் அவர் மேலே சுமந்து பாவியாக இருக்கிறார். அப்போ அவரை வந்து சுத்திகரிக்கணும். அப்போ அவர் வந்து அவரை சுத்திகரிக்கிறதுக்காக இந்த காடியை வந்து வாங்குறாரு. காடி என்ன இருக்கிறதுனால அந்த ஈசோப்பை தண்டுகள் மூலம் கொடுக்கறதுனால காடியை வாங்குறாரு. தாவீது ராஜா கூட பாவ உணர்வடைந்து பின்பு சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாங்க, ஈசோப்பினால் என்னை சுத்திகரமாப்படுது, நான் சுத்தமாவேன் என்று. மோசப்படி நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஈசோப்பினால் துவைத்து ஜனங்கள் மற்றும் புஸ்தகத்தின் மேல் தெளிப்பான். லேவியராகம் 14:4, என்னாகும் 19:6, யாத்திராகம் 12:22 இப்படிப்பட்ட பல இடங்களில் பொருட்கள், வீடுகள், மனிதர்கள் போன்றவற்றை சுத்திகரிக்க ஈசோப்பு பயன்படுகிறது. இப்படி தெளித்தால் அந்த பொருட்கள் சுத்திகரிக்கப்படும் என்று அந்நாட்கள் வந்து அவங்க கருதுனாங்க. அந்த ஈசோப்பு தண்ணி மூலமாக தெளித்தோம்னா அப்படி என்றால் ஈசோப் வாங்கினதற்கான அர்த்தம் என்ன? இயேசுவிற்கு இந்த சுத்திகரிக்கும் தானம் என்ன? எபிரேயர் 9:22 சொல்கிறது, எல்லாம் ரத்தத்தினாலே தான் சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிப்பதற்கு என்னெல்லாம் தேவை பார்த்தோம்னா அந்த காலத்தில் ஆட்டுக்குட்டி, ரத்தம், இந்த ஈசோப்பு தண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆட்டுக்குட்டினா இங்கே ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக யாரை கருதணும்னா இயேசு கிறிஸ்துவ கருதணும். அப்போ ரத்தம்காக இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இருக்கு. அப்போ ஈசோப்பு தண்டுங்கிறது தேவைப்படுது. அதனால தான் அந்த காடியில் ஈசோப்பு தண்டு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த இதை வாங்கியிருக்காரு. அப்போ இவை அனைத்தும் தான் இங்கே இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இனி சுத்திகரிக்கப்படுறது மட்டும்தான் பார்த்துருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சுத்திகரிப்பதற்கு எதெல்லாம் சுத்திகரிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா ஆவியினாலும் ஆத்மாவினாலும் சரீரத்தினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த பரிசுத்த செடியாக ஈசோப்பில் சுத்திகரிக்கப்பட்டால் தான் பரிசுத்தமாகவும் பார்த்தோம்னா அது வந்து அக்காலத்தில் கருதப்பட்டது. இந்த பரிசுத்தமான மூலிகை செடி, அதனால இது மூலமாக தான் எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சிருக்காங்க. தீர்த்து 2:14 பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ உள்ள காலத்தில் போட்டிருக்காங்க. அதாவது புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காங்க, நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காகவே நம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்துட்டார். அதனால அந்த காரியம் வந்து வேண்டாம், ஈசோப்புங்கிறது வேண்டாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை சுத்திகரிக்கவே இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய சுத்திகரிப்பின்
தாகத்தை தணிக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. சங்கீதம் 51 என் மீறுதல்கள், என் அக்கிரமங்கள், என் பாவத்திலிருந்து என்னை சுத்திகரியும் என்று சங்கீதக்காரன் பாடுவது போல, மேலும் விவேசிகள் கூறப்பட்டது போல முழுக்கினால் என்னை சுத்திகரியும், தண்ணீரினால் என்னை சுத்திகரியும் என்று கூறப்பட்டுள்ளது போல, ஏதோ ஒரு சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையாகவும் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வீடு, நம்முடைய சரீரம், நம்முடைய பாவம் எண்ணத்தில் ஏதோ ஒரு இடத்தில் சுத்திகரிப்பு இயேசு விரும்புகிறார். இயேசுவானவர் வேதத்தில் 2 முறை மட்டுமே இந்த தாகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஒன்று ஆல்ரெடி யோவான் 19:27 வசனத்திலையும், மற்றொரு பகுதியாகிய யோவான் 4:8 வசனத்திலையும் குறிப்பிட்டுள்ளார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இதுல இயேசுவிற்கும் சமாரிய ஸ்திரீக்கும் ஒரு உரையாடல் போகுது. இதுல என்ன போகுதுன்னா, சமாரிய ஸ்திரீ அந்த கிணத்தருகே தண்ணி மோல வரும்போது இயேசு அங்கே இருந்து அந்த ஸ்திரீயை நோக்கி எனக்கு தாகத்துக்கு தான்னு சொல்றார். அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்றார், நீர் யூதராக இருக்க சமாரியனாகிய என்னிடத்தில் கேட்கலாமா, இது பாவமா அப்படின்ட்டு அவருக்கு சொல்றார். ஆனா அந்த இயேசு சொல்றார், நீ என்னை பத்தி என்னை யாரும் தெரியல, அதனால தான் நீ பேசுற. ஆனாலும் இயேசு அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சொல்கிறார். அவன் 5 புருஷங்களை அறிந்தவள், அதனால பாவியானவள் அப்படின்ட்டு எல்லாம் இயேசு சொன்னதுக்கப்புறம் அவர் இயேசு மேசியன் என்பதை அந்த சமாரிய ஸ்திரீ அறிந்து அது அவர் உணர்ந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவள் ஓடி போய் அந்த சமாரிய நாட்டில் உள்ள சமாரிய தேசத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்கும் இயேசுவை குறித்து அதை அறிக்கை பண்ணுறார். இயேசுக்கு ஒருவர் என்னுடைய பாவங்கள், ஒருவர் என்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் குறித்து என்னை சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த சமாரிய நாட்டில் உள்ள எல்லாரையுமே அவர் கூட்டிக்கிட்டு அந்த கிணத்தண்ணிக்கு போகிறார். இப்படி அவள் ஒரு தன்னை கொடுத்து இயேசு சொன்னார்னோன்னு அவர் கணக்கில் வச்சுக்காம அந்த ஸ்திரீ அப்படி போய் சமாரிய நாட்டில் உள்ள எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போனதுனால அங்கே ஒரு ஜனமே அப்படி இயேசுக்கு முன்னால் வந்தது. இதே அப்போஸ்தலரை பார்க்கும்போது அப்போஸ்தலர் பிலிப்பு பயன்படுத்தி அந்த சமாரிய நாட்டவே மிக மகிழ்ச்சியாக இயேசுக்கு சொந்தமான ஜனமாக மாற்றிருப்பாரு. இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா ஆத்மா தாகம் உள்ளவராக இருக்கார். இந்த 2வது வரிகள் சொல்லும்போது ஆத்மா தாகம் இயேசுக்கு இருந்துச்சு. அது ஆத்மா தாகம் இருக்கிறதுனால இயேசு ஒரு பாவியான ஸ்திரீ தெரிஞ்சு கூட பாவியான ஸ்திரீ இடத்துல போய் பாவியான ஸ்திரீயை நோக்கி ஐயசுப்பா அவங்ககிட்ட கேட்குறாங்க, சமாரிய பட்டணத்துக்குள்ள ரட்சிப்புக்கு வரணும் அப்படின்றதுக்காக, சமாரிய பட்டம் ரட்சிக்கப்படுறதுக்காக இயேசு பாவியான ஸ்திரீ மூலமாக அந்த தேசத்தை தொடுறாங்க. சங்கீதம் 42:1 சொன்னது போல, ஆனாலும் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவும் உண்மை நோக்கி உண்மையில் தாகமாக இருக்கிறதுன்னு சொன்னது போல இயேசப்பா இந்த உலகத்துக்காக ஆத்ம பாரம் உள்ளவராகவும் ஆத்ம தாகம் உள்ளவராக இருக்கிறார். உலகத்தின் மொத்த பாவத்திற்காகவும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது என் ஜனங்கள் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆத்ம தாகம் உள்ளவராக இயேசு காணப்பட்டார். தன்னுடைய ஆத்ம தாகத்தை தணிக்க ஒரு பாவியான ஸ்திரீயை தேடி போனார். தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தையே அந்த சமாரிய நாட்டையே ரட்சிப்புக்குள்ள நடக்கிறார். நாம் இன்றைய தினத்திலும் நம்முடைய ஆத்மாவை சோதித்து பார்ப்போம். நம்முடைய ஆத்மாத்தில் எந்த விடப்பட்ட தாகம் இருக்கிறது. இயேசுவை குறித்து இயேசுவை எப்படி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், இயேசு இந்த சுவிசேஷத்தை எப்படி நம்ம பரவினார் என்பதை நம்ம தாகம் இருக்கிறதா, அப்படி நம்ம படங்கள் என்ன பண்ணணும், அதை செய்வதற்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள சுத்திகரிப்பு தொடரும். சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் பரிசுத்தாவின் மூலமாக பரிசுத்தம் உண்டாகும். அப்போ தான் ஆத்ம பாரம் வரும். அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம். இப்படி தான் இயேசு அந்த ஸ்திரீயை நோக்கியும் பாவியாக இருந்தால் கூட அந்த ஸ்திரீ மூலமாக ஒரு பட்டணத்தையே ரசித்தார். அந்த ரசிக்கப்பட்ட பட்டணத்தின் மூலமாக தான் இயேசுப்பா பெரிய காரியங்களையும் செய்தார். இப்படித்தான் நீங்களும் இயேசுப்பா, நீங்களும் நானும் கர்த்தருடைய தாகத்தை தணிக்க வேண்டும் நினைச்சோம்னா ரசிக்கப்பட்ட ஆத்மாக்களை நாம் எப்படி கர்த்தர்களை கொண்டு வரவங்களெல்லாம் இருக்குது. நம்ம ரசிக்கப்பட்ட ஆத்மாக்களை கொண்டு வர பரிசுத்தம் பெறணும். அதுக்கப்புறம் நம்ம பாவங்களை உணரணும். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கப்புறம் ஆத்மாக்களை கர்த்தராக இயேசுவை வழி நடத்தணும். அதுதான் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கும். இது ஆண்டவருக்கு இருந்த ஆத்ம தாகம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்கு சரீர தாகம் இருந்துச்சு. அதுக்கு அவங்க காடியை குடிக்க கொடுத்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் வாங்கலை. ஆனால் அந்த ஈசோப்பு தண்ணீர் மூலமாக கொடுக்கும்போது அது பரிசுத்தமாக அடைகிறதுனால அந்த ஆண்டவர் வாங்கினாரு அப்படின்னு போட்டிருக்கு. 2வது பார்க்குறோம், அவருக்கு இருந்தது ஆத்ம தாகம். ஆத்ம தாகத்துக்காக அவர் ஒரு பாவியான ஸ்திரீயை கூட ரசித்து அந்த ஸ்திரீ மூலமாக ஒரு பட்டணத்தையே அவர் தெரிந்து கொண்டார். இப்படிதாக நாம கூட நம்ம வாழ்க்கையிலே
ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசி நம்ம வந்து இந்த மனுஷங்களோட துணையாக இருந்து அதுக்கப்புறம் இந்த தேசத்துக்கு நம்மளை வந்து அவர் உயர்த்தும்படி பேசுவார் மூலமாக நம்ம வழி நடத்தணும். இதில் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தருவாராக.